இப்போ நீங்கள் வந்துட்டு ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறீங்களே, எத்தனை பேர் உண்மையிலே ஆவியில் பேசுகிறாங்கன்றது முக்கியம். சிலர் ப்ராக்டிஸில் பேசுவாங்க, அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கொட்டு அடித்தா தானாக வரும். கொட்டு வேகமாக அடிக்க அடிக்க ஆவி வேகமாக வரும். கொட்டை குறைக்க குறைக்க ஆவி குறையும். அந்நிய பாஷை பேசுறது உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டோடைய அடையாளம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர், ஒரு நாள் ஒரு நடந்த சம்பவம் தான். ஒரு சபையில் ஒரு கொயரில் ஒரு குரூப்பில் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நீதிமான் பரிசுத்தவான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னாரு. 2வது ரோல இருக்க 3வது பொண்ணை வெளியே வான்னு சொன்னார். வெளியே வந்தோடனே இயேசு நாமத்தில் போ அப்படின்னாரு. பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த அந்நிய பாஷை பேசி நின்றுச்சு. பார்த்தா பிசாசு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதனால ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. அதெல்லாம் ப்ராக்டிஸில் பேசுகிற ஒரு குரூப் இருக்கு.